ஆதிசங்கரர் ஒரு வீட்டுக்குச் சென்று பிக்ஷை கேட்டார். அந்த பெண்மணி வறுமையின் பிடியில் சிக்கித் தவிப்பவர். அந்த பெண்மணி கிழிந்த ஆடைகளை அணிந்திருந்தார். வாசலில் வந்து பிக்ஷை கேட்ட பாலக சங்கரனை பார்த்தபோது, சாட்சாத் சிவபெருமானே பாலகன் வடிவில் வந்து பிக்ஷை கேட்பது போல் தோன்றியது. பால்வடியும் முகத்துடன் நின்றிருந்த சங்கரனுக்கு பிக்ஷையிட எதுவும் இல்லையே என்ற தவிப்புடன் அவள் வீடு முழுவதும் தேடி பார்த்தாள். வீட்டில் ஒரு தானியம் கூட இல்லை. அவளுடைய கண்களில் ஒரு தட்டில் உலர்ந்த நெல்லிக்கனி இருப்பது தென்பட்டது. பிக்ஷையிட தகுதி இல்லாத பொருளாக இருந்தாலும் அன்பின் மிகுதியால் அந்த நெல்லிக்கனியை எடுத்து வந்து பாலக சங்கரனின் தட்டில் போட்டாள். தன்னுடைய நிலையை நினைத்து வேதனையில் துடித்தாள். அந்த பெண்மணியின் அன்பில் மகிழ்ந்த சங்கரன் அந்த பெண்மணியின் வறுமை தீர வேண்டி மகாலட்சுமியை பிரார்த்தித்து ஸ்லோகங்களை பாடினான். அந்த ஸ்லோகங்களே கனகதாரா ஸ்தோத்திரம் ஆகும். சங்கரரின் பிரார்த்தனைக்கு இறங்கிய மகாலட்சுமி அவருக்கு தரிசனம் கொடுத்தாள். மகாலட்சுமியை நமஸ்கரித்த சங்கரர் தமக்கு நெல்லிக்கனியை பிக்ஷையிட்ட பெண்மணியின் வறுமை நீங்கச் செய்ய வேண்டும் என்று வேண்டினார். மனம் மகிழ்ந்த மகாலட்சுமி அந்த வீட்டில் தங்க நெல்லிக்கனி மழையை பொழிந்தாள். இந்த நிகழ்வின் மூலம் ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற நல்ல குணத்தையும் தானம் செய்வதின் சிறப்பையும் மகாலட்சுமி தாயார் இந்த உலகத்திற்கு உணர்த்தியுள்ளார்.